வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். முதல் முறையாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெரும்பான்மை இழந்து பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கும் இந்த சூழலில், இந்திய அரசியல் சூழல் மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகளின் தயவில் மோடி ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறார். குறிப்பாக நேற்றுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஒரு பெரும்பான்மை இழந்து இந்திய அரசியல் சூழல் மாறி இந்த காலகட்டத்தில் தாக்கல் செய்யக்கூடிய இந்த பட்ஜெட் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய அரசியலில் என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்க போகுது, குறிப்பாக என்டிஏக்குள்ள என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்க போகுது, இதன் காரணமாக மோடி என்ன விதமான நெருக்கடிகளை எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பட்ஜெட் மக்களுக்கு எந்தெந்த விதங்களை ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மக்கள் பெரிதும் அன்றாடம் மக்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய உபயோகப்படுத்தக்கூடிய சில பொருட்கள், அந்த பொருட்களுடைய வரி, அதன் மீதான வரி குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்பொழுது பெரிய அளவில் எதுவுமே இல்லை. காரணம் என்னன்னா, ஜிஎஸ்டியில் எந்த மாற்றத்தையும் இவங்க செய்யலை. ஜிஎஸ்டியில் மாற்றம் செஞ்சால் மட்டும்தான் மக்களுடைய அன்றாட பொருட்களுடைய அந்த விலை குறைப்புங்கிறது இருக்கும். அது இல்லாதனால மக்கள் அந்த வகையில் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக, ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது ரயில்வேஸ். இந்தியன் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் சமீப நாட்களில் கடுமையான விபத்துகளை எதிர்கொண்டுட்டு இருக்கு. விபத்துகள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது. மக்கள் பெரிதும் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களோ, அதை பற்றின ஒரு அடுத்த கட்ட அறிவிப்போ எதுவுமே இந்த திட்டத்தை நோக்கி இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இடம்பெறலை. அப்படிங்கிறதுனால இதனாலேயும் மக்கள் ஒரு கடும் அவசரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக, ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் அதிக அளவிலான மக்கள் தொகை கொண்டவங்க யாருன்னு பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இந்த இளைஞர்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மோடி பெரிய அளவில் வேலைவாய்ப்பு விஷயத்தில் அவர் தன்னோட கடமையை செய்ய தவறியதன் காரணமாக தான் இந்த தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி காத்திருந்தது. தனிப்பெரும்பான்மை இழந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழலில் அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல விஷயம் சொல்லியிருக்காங்க அதில். ஆனால் அது எதுவுமே டைரெக்டாக உங்களுக்கு போய் சேருமா, அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பல பொருளாதார ஆய்வாளர்கள் அதை பற்றி சில அதிருப்தியில் தெரிவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஒரு 2 கோடி இளைஞர்களுக்கான இமீடியட்டான சில ரெமெடி கிடைக்கும், அப்புறம் ஒரு 5 கோடி இளைஞர்களுக்கான ரெமெடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில கிரிட்டீரியா பிரித்து சில ஸ்கீம்ஸ், முக்கியமான ஒரு 5 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் என்ன ஒரு விஷயமா இருக்குன்னா, ஒரு இளைஞர் ஒரு நிறுவனத்தை சேர்ந்ததுக்கு பிறகு மாதம் சம்பளமாக அவனுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்க போகுது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அல்லது அவன் பிஎஃப்ல போய் இணைஞ்சதுக்கு பிறகு பிஎஃப்ல அவனுக்கு ஒரு 15,000 அரசாங்கம் வழங்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் அவன் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகையாக இருக்குது. தவிர அவன் ஒரு நிறுவனத்தை சேர்றதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை அட்ரஸ் பண்ண மாட்டாங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இங்கே இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய இளைஞர்களுக்கும், பிறகு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களில் காலியாக இருக்கக்கூடிய பணியை நிரப்புறதுக்கான தகுதி அவங்களுக்கு இல்லை அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. காரணம் என்ன, எஜுகேஷனில் ஏட்டுக்கல்வி ஒரு மாதிரியாக இருக்கும், நடைமுறை கல்வி வேறு மாதிரி இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்குற ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் குறிப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்போது அவனோட ஸ்கில்ஸை சரி பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு நிறுவனத்தில் என்ட்ரானதுக்கு பிறகு அவனுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை ஒரு பக்கம், அது உள்ள என்ட்ராகிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பொருளாதார ஆய்வாளர்கள் இந்த விஷயத்தில் முன்வைக்கிறாங்க. இந்த விஷயத்தில் மக்களுக்கு ஒரு ஏமாற்றம், குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ இந்த பட்ஜெட்டு இங்கே இருக்க மக்களுக்கு எந்த வகையும் நன்மையை செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தில் நன்மை செஞ்சுருக்கு. ஒரே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சுங்க வரியை இந்த ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்டில் குறைச்சிருக்கிறதுன்னு காரணமாக குறிப்பாக கோல்டோட விலை குறைஞ்சிருக்கு. குறிப்பாக 2200 சென்னை அளவில், தமிழ்நாட்டு அளவில் 2200 குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸோட ரேட்ஸ் குறைஞ்சிருக்கு, அதுக்கான சுங்க வரி குறைச்சிருக்காங்க. குறிப்பாக மொபைல் அக்சசரிஸ் போன்ற விஷயங்களோட விலை குறையும் அப்படிங்கிறதுனால அதை சார்ந்து பயன்படுத்தக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதை தாண்டி பெரிய அளவில் எந்த விதமான நன்மை பயக்கும் விஷயங்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான பார்வையை முன்வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இந்த பட்ஜெட்டில் காங்கிரஸ் தரப்புலேருந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னங்கிறத, எங்களுடைய மேனிஃபெஸ்டோ காப்பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், நிதியமைச்சர், அவரே அந்த விஷயத்தை முன் வச்சார். நாங்கள் அந்த இளைஞர்களுக்கான அந்த வேலைவாய்ப்புங்கிறது ஊக்கத்தொகையிடக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத எங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருந்தோம். அதை பாஜக பின்பற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுபோல் நிறைய விஷயத்தை அங்கேருந்து எடுத்துருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டாக இருந்திருக்கும் அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அடுத்ததாக விவசாயத்துறைக்கு பார்த்தீங்கன்னா 1.51 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. பட் இது சார்ந்து இந்த துறை வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பணங்கள்லாம் ஒதுக்குறது எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களோட இமீடியட் தேவை என்ன அப்படின்னா, விவசாயத்துறையில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்கள் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்காங்க, அவங்களுடைய மரணம் பெரிய அளவில் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதை தடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய விளைபொருளுக்கு அந்த குறைஞ்சபட்ச ஆதரவு விலையை கொடுத்தாகணும், எம்எஸ்பி கொடுத்தாகணும். இதை நீங்கள் செய்யாமல் நீங்கள் காலதாமதம் செய்கிறதுனால
இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பிடுறாங்க. ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இது சார்ந்த மிகப்பெரிய போராட்டத்தை மோடி எதிர்கொள்ள போறாரா அப்படிங்கிறத ஹரியானா சமூக எல்லையில் போராடிட்டு இருக்க விவசாயிகளுடைய அந்த சயின்ஸ் வந்து நமக்கு காட்டுது. வரக்கூடிய காலகட்டத்தில் அது எப்படி நகருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக ரொம்ப சாதுரியமாக கையாண்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் அந்த ஸ்டேட்ஸுக்கு அவங்க சார்ந்த பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் கொடுக்கணும் இந்த பட்ஜெட்டில். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் தயங்கி எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படியே ஆந்திரா தொடங்கி அப்படியே ஒடிசா, மேற்கு வங்கம், பிறகு அப்படியே அங்கேருந்து அப்படியே பீகார், உத்தரகாண்ட், சிக்கிம் அப்படியே இந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த சைட்ஸ் எல்லாம் அப்படியே டச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னன்னா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசாமுக்கு அறிவிச்சிருக்காங்க. அசாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, அசாமுக்கு அறிவிச்சிருக்காங்க. பட் பீகாருக்கு நிதிஷ்குமார் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கீ ஃபேக்டர் நிதிஷ்குமார். அந்த ஸ்டேட்டை பற்றியும் பாஜக அவங்க ஆளுங்கட்சியாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த ஸ்டேட்டுக்கு வந்து 11,500 கோடி இந்த வெள்ள துயர் நீக்கும் நிதியாக ஒரு ஃபண்டை ஒதுக்கியிருக்காங்க. ஏற்கனவே 37,000 கோடி கேட்டு வரிசையில் நிற்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற விஷயங்கள்லாம் புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படியே வந்து அவங்க அப்படியே டச் பண்ணி ஆந்திராவுக்கு கொடுத்துருக்காங்க, 5,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து தனியாக கொடுத்தா பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சில ஸ்டேட்ஸ் எல்லாம் டச் பண்ணி சிக்கிம், உத்தரகாண்ட் போன்ற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கொடுக்கல. கொடுக்குறதான ஷூரிட்டிஸ் வந்து நாடாளுமன்றத்திலே ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வாய் திறந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அடுத்தது இந்த பட்ஜெட்டில் நமக்கு ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மாநில தேர்தல் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மாநில தேர்தல் நடக்க இருக்கு. இந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு வந்து நாடாளுமன்றத்தில் இப்போ ஒரு பெரிய சரிவை கண்டதுக்கு பிறகு அடுத்த மாநில எலெக்ஷன் தான் அவருக்கு ஒரு பெரிய சரிவை கொடுக்க போகுது. அதை நோக்கி தான் அவரோட அரசியல் பயணம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பல அரசியல் விமர்சகர்கள் கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை அந்த மாநிலத்துக்காக அவர் எந்த விதமான சிறப்பு நிதியும் இந்த பட்ஜெட்டில் சொல்லாமல் தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷனை சந்திக்க போறாரு அப்படிங்கிறதுனால அது அவருக்கு என்ன விதமான நெருக்கடி கொடுக்க போகுதுன்னு தெரியல. அந்த விஷயத்தில் அவங்க எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது இந்த பட்ஜெட்டில் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படிங்கிற சில கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டை பற்றி பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட கலவையான ஒரு விமர்சனங்களை முன் வச்சாலும் கூட பத்திரிகைகள் வந்து பல விதமான விஷயத்தை இதை குறித்து எழுதுறாங்க. அதில் தினமலர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட்டால் எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இந்த பட்ஜெட் யாரையுமே திருப்திப்படுத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இதில் 2 பார்வை இருக்குது. இந்த பட்ஜெட் வெளிப்படையாக ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுத்திருக்கு. அது என்ன அரசியல் ஸ்டாண்ட்னா, இது வெளிப்படையாக என்டிஏக்கான பட்ஜெட் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை நேற்றைய தினமே வந்து அந்த பட்ஜெட் அறிவிக்கும் போதே உடனடியாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக வந்து ஏன்னா பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஒரு சிறப்பு நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். வேறு எந்த ஸ்டேட்ஸுக்கும் ஒதுக்காமல் அந்த ஸ்டேட்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறனால இது என்டிஏக்கான பட்ஜெட், இது இந்தியாவுக்கான ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை, அது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன் வச்சு அப்படின்ற அடிப்படையில் இது வந்து ஒரு சார்பு நிலைப்பாடு எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கருத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. இது வந்து யாருக்கும் சார்பு இல்லை அப்படிங்கிறதுல இன்னொரு கருத்து இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு குழப்பமான பட்ஜெட்டுங்கிறது எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபண்டை கொடுக்காம கடன் வாங்குவதற்கான சில வாய்ப்புகளை குறிப்பாக வந்து சவுத் ஏஷியன் வங்கியிலேருந்து, ஏஷியா வங்கியிலேருந்து, இந்த மாதிரியான பல வங்கிகளிலிருந்து நீங்கள் வந்து கடன் பெற்றுக்கலாம், சில விஷயங்களுக்காக சில சிறப்பு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கடன் பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில கைட்லைன்ஸ் தான் கொடுக்க போகிறாங்களே தவிர, இப்போ அந்த கடன் பெற்று அந்த கடனை யார் செட்டில் பண்ண போகிறாங்க, யூனியன் கவர்மெண்ட் செட்டில் பண்ண போதா, அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் செட்டில் பண்ண போதா, அல்லது 2 பேரும் ஷேர் பண்ணி பே பண்ண போகிறாங்களா, அதுக்கான வட்டி விகிதம் என்ன, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால, அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொடுக்க மாதிரி கொடுத்து அவங்களை வந்து தக்க வைக்கிற மாதிரி தக்க வச்சு அவங்களுக்கு கடைசியில் எதுவுமே செய்யலை, நாங்கள் எங்கள் கையிலேருந்து டேரெக்டாக எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இதில் மறைப்பொருளாக இருக்குது அப்படிங்கிறதுனால கவனிக்கிறோம். அப்படின்ற அடிப்படையில் இவங்க யாருக்குமே செய்யாமல் இந்த பட்ஜெட் அப்படியே கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு பார்வையும் இதில் முன்வைக்கப்படுது. போலவரம் ப்ராஜெக்டுக்காக ஆந்திராவில் இருக்கக்கூடிய போலவரம் அந்த நீர் ப்ராஜெக்டுக்காக வந்து கடந்த காலத்தில் 2019 அன்றைக்கு இருந்த பிரதமர் நரேந்திர மோடி இதே சந்திரபாபு நாயுடை பற்றி ரொம்ப ஒரு மோசமான விமர்சனத்தை முன் வச்சார். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்டை வந்து ஏடிஎம் மாதிரி தன்னோட கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை வந்து இதே பிரதமர் மோடி, இதே பிரதமருடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சந்திரபாபு நாயுடு செய்யக்கூடிய அந்த ஏடிஎம், அதாவது ஸ்டேட் பணத்தை தன்னோட தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அரசியலுக்கு இதே மோடி துணை போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வந்து ஒரு கேள்வி வந்து தொக்கி நிற்குது. இதுக்கு பாஜக தான் பதில் சொல்லணும். என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஎம்கே என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு ஒட்டுமொத்தம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, திருக்குறள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாடுங்கிற பேர் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, வெள்ள பாதிப்பை எதிர்கொண்ட தமிழ்நாடு கிட்ட 37,000 கோடிங்கிற நிதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாடோட எல்லா விஷயங்களும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தாம்பரம் செங்கல்பட்டு விரைவுச்சாலை மேம்பாலம் கட்டும் திட்டம், பிறகு மெட்ரோக்கான சிறப்பு ஃபண்ட்ஸ், இந்த மாதிரியான எல்லா விஷயமும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக நான் நிதி ஆயோக் கூட்டத்தை கலந்துக்கிறதுல நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. இந்த நிலைப்பாடு சரியா தப்பாங்கிறதால நமக்கு பல பார்வைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா,
மோடி எதிர்க்கக்கூடிய எல்லா விதமான அரசியல் நிலைப்பாடுமே ஒரு மாநில அளவில் மட்டுமே செய்கிறதுங்கிறது அது எந்த விதமான பலனும் அளிக்காது அப்படிங்கிறதான் நமக்கு நடந்து முடிஞ்ச எலெக்ஷனே காட்டுது. எப்படி வந்து மோடி இந்த முறை 240க்கு கொண்டு வந்தாங்க, 303லேருந்து 240க்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இந்திய அளவிலான ஒரு மோடி எதிர்ப்பை வலிமையாக கட்டமைச்சாங்க. அதை ஒரு புள்ளியில் இணைச்சாங்க, இந்திய கூட்டணி அப்படின்ற ஒரு புள்ளியில் இணைச்சாங்க. அதன் காரணமாக தான் அவருக்கு ஒரு பெரிய சரிவு இந்த மாதிரி கண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இங்கே ஸ்டாலின் எடுக்கக்கூடிய இந்த ஒரு மோடி எதிர்ப்புங்கிற நிலைப்பாடு வெறும் தமிழ்நாட்டில் நிதிய கூட்டத்தை நீங்கள் புறக்கணிக்கிறனால எந்த விதமான இதுவும் நடக்க போகிறதில்ல. இந்த மாதிரி என்டிஏனுடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் எந்தெந்த மாநிலம்லாம் தமிழ்நாடு போன்ற எந்தெந்த மாநிலம் புறக்கணிக்கப்பட்டிருக்கோ அந்த அத்தனை மாநிலங்களுடைய முதல்வர்களும் ஒரு புள்ளியில் இணைஞ்சு மோடிக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடையும் அரசியல் நடவடிக்கையும் இந்திய அளவில் அவர் மேற்கொள்ளும் பொழுது தான் அது மோடிக்கு ஒரு கடும் தலைவலியாக மாறும். அதன் காரணமாக தன்னோட நிலைப்பாடு அவர் மாற்றுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இதன் மீது நம்ம ஒரு மாற்று கருத்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பாஜக இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு பாஜக எப்படி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து பல இலவசங்கள் அறிவிப்பீங்க, உங்களோட இலவசங்களுக்கெல்லாம் வந்து நிதி ஒதுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த முன் வைக்கிறாங்க. ரெண்டாவது ஏன் ஆந்திராவுக்கு ஒதுக்கணும், ஏன் பீகாருக்கு ஒதுக்கணுன்ற மாதிரி அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே கேபிட்டல் இல்லாத ஸ்டேட்டாக இருக்குது, அதெல்லாம் ஆந்திராவுக்கு செய்ய வேண்டிய தேவை இருக்குன்னு சொல்கிறாங்க. கேபிட்டலே இல்லாத ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் அறிவித்த மாதிரியான வாக்குறுதி, கர்நாடகாவில் அறிவித்த மாதிரியான வாக்குறுதி, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், பிறகு மாதாந்திர உதவித்தொகை, ஊக்கத்தொகை, இளைஞர்களுக்கான சிறப்பு தொகை, இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் தமிழ்நாடு அறிவிக்குதுன்னா தமிழ்நாடுக்கு சென்னை மாதிரி ஒரு வருவாய் சிட்டி இருக்குது. அதே மாதிரி கர்நாடகா அறிவிக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு வருவாய் சிட்டியான பெங்களூர் இருக்குது. இந்த மாதிரியான எந்த ஒரு வருவாயும் சிட்டி தங்கிட்ட இல்லாமல், நாயுடு கிட்ட இல்லாமல் அவர் எப்படி இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் அறிவிச்சார்? அவர் ஜெகன்மோகனை வீழ்த்துவதற்கு தன்னோட அரசியலை நிலைநாட்டுவதற்காக அவர் சில வாக்குறுதி அறிவிச்சிருவார். அறிவிச்சது பிறகு அவருக்கு ஃபண்டு அவரோட ஸ்டேட்டில் அவரோட அரசியல் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய திரட்டக்கூடிய நிதி எப்படி அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஒதுக்குப்பீங்க, அது எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? அது ஒரு நியாயமான கேள்வி இல்லை. இந்த விஷயத்தை பாஜக எப்படி அட்ரஸ் பண்ண போகுது? தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு பார்வை, ஆந்திராக்கு வேற ஒரு பார்வையா? எப்படி வந்து பாஜக வெளிப்படையாக வந்து ஒரு வெட்ட வெளிச்சமாக இப்படி ஒரு மோசமான நிலைப்பாடு எடுக்குது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, எனவே வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த அரசியல் எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏனென்றால் இந்த பட்ஜெட் அரசியல்ங்கிறது இதோட முடியாமல் இது தொடர்ச்சியாக இருக்க தான் போகுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய இந்த 2வது மழைக்கால கூட்டத்தொடர், இப்போ ஏற்கனவே நடந்த ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் மோடி எந்த அளவுக்கு மோசமாக செயல்பட்டார்னு சொல்லிட்டு அதை ஒட்டி அரசியல் நடந்துச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ள. இப்போ இந்த முறை இந்த 2வது மழைக்கால கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வச்சு அரசியல் நடக்க போகுது. ஏன்னா இன்றைய தினமே வந்து இந்த பட்ஜெட்டால் பாதிக்கப்பட்ட மற்ற மாநிலங்கள், குறிப்பாக இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற மாநில முதல்வர்கள், அந்த மாநிலத்தினுடைய எம்பிக்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. நாடாளுமன்ற புறக்கணிப்பு அப்படிங்கிற மாதிரி பாஜக எதிரான அரசியல் நிலைப்பாடு முன்னெடுத்திருக்காங்க. மோடி வந்து தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ளும் பட்ஜெட்டை நிறைவேற்றிருக்கிறாரு, என்டிஏவுக்கான பட்ஜெட்டை நிறைவேற்றிருக்கிறாரு அப்படிங்கிற அளவில் பெரிய விமர்சனத்தை முன் வச்சுட்டாங்க. அதை கண்டிச்சு நிர்மலா சீதாராமன்லாம் வந்து கோமா சில கருத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருக்காங்க. அப்படிங்கும் போது அது ரொம்ப ஒரு முக்கியமான அரசியலாக போயிட்டு இருக்கு. இப்படி வந்து நாடாளுமன்றம் இந்த பட்ஜெட் அறிவிச்சு இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஃபர்ஸ்டே வந்து ஒரு அமளியில் ஈடுபடக்கூடிய நெருக்கடிக்கு இந்திய கூட்டணியை வந்து ஆளுங்கட்சி தள்ளியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. விரைவில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மோடி பதில் சொல்லுவாரான்னு பார்த்தா ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்தியாவில் பல்வேறு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதில் கூடவே இந்த பட்ஜெட் பிரச்சனை வேறு சேர்ந்துக்குச்சு. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியிலிருந்து இன்னும் ஸ்கோர் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த விஷயங்களுக்கு பதில் சொல்ல பழக்கமில்லாத திரு நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் வெளிநாடு ஓட இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சில மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அவர் பயணப்பட்டு போயிட்டார்னா இப்போ நாடாளுமன்றம் வந்து இந்த பட்ஜெட்டை ஒட்டி பற்றி எரிய போகிறது. எதிர்கட்சிகள் இந்த மூமெண்ட்டை வந்து ரொம்ப தங்களுக்கு சாதமாக பயன்படுத்த போகிறாங்க. மோடி வெளிப்படையாகவே தனக்கு வாக்களிக்காத மாநிலங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு அரசியலை இந்த பட்ஜெட் மூலமாக முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறத ஒட்டுமொத்த நாடுமே அறியுது. அப்படி இருக்கும்போது அந்த நிலைப்பாடை மாற்றணும். எப்படி வந்து எல்லா வாக்களிக்காத எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் நீங்கள் வந்து பிஎம் அப்படிங்கிற அளவில் அதை உணர்த்தக்கூடிய ஒரு அரசியலை எதிர்க்கட்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, இந்தியா கூட்டணி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அரசியல் மோடிக்கு இன்னும் நெருக்கடியாக மாற இருக்குது. அவர் இந்த விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.